நம்ம பாடியில கிட்னி தான் சைலண்ட் ஒர்க்கர். யாரும் கவனிக்காத ஆர்கன். ஆனா 24 மணி நேரமும் பிளட்டை ஃபில்டர் பண்ணிக்கிட்டு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் லைக் யூரியா, யூரிக் ஆசிட், கிரெட்டனைன் எல்லாத்தையும் வெளியே தள்ளுது. ஆனா இப்போ ப்ராப்ளம் என்னன்னா ப்ராசஸ்டு ஃபுட், அதிக சால்ட், குறைந்த வாட்டர் இன்டேக் இதெல்லாம் சேர்ந்து கிட்னி மேல ஓவர்லோட் கிரியேட் ஆகுது. அதனால்தான் இன்று அதிகமாக கிட்னி ஸ்டோன், யூரினரி இன்ஃபெக்ஷன், ஸ்வெல்லிங் மாதிரி இஷ்யூஸ் வருது. இதுக்கு நேச்சுரல் சொல்யூஷன் என்னன்னா வாழைத்தண்டு ஜூஸ். நம்ம சாதாரணமாக தூக்கி போடுற வாழைத்தண்டில் தான் அதிகமான டயட்ரி ஃபைபர், குறிப்பாக இன்சால்யூபிள் ஃபைபர் இருக்குதுங்க. இது டைஜஷன் சிஸ்டமில் வேஸ்ட் மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணி கட் டிரான்சிட் டைம் சரி பண்ணுது. அதோட கூட இதில் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் B6, விட்டமின் சி மாதிரி மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஃபைபர் மற்றும் பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட் சேர்ந்து யூரின் அவுட்புட் நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆக உதவுது. இதனால் பாடியில் இருக்கும் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக ஃப்ளஷ் அவுட் ஆகும். இப்பொழுது டைஜஷன் சைடு வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடித்தா இன்டெஸ்டைன் மூமெண்ட் இம்ப்ரூவ் ஆகும், கான்ஸ்டிபேஷன்ஸ் குறையும். ஆனால் ஒரே மிஸ்டேக் என்னென்னா அதிகமாக குடித்தா லூஸ் மோஷன் கூட வரலாம், ஏன்னா ஃபைபர் ஓவர்லோட் ஆகும். இந்த ஃபுட்டில் சில ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் லைக் ஆக்சலேட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சலேட்ஸ் அதிகமாக இருந்தால் கால்சியம் அப்சர்ப்ஷன்ஸ் குறையலாம். அதனால தான் பச்சையாக அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். வாழைத்தண்டு ஜூஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள நார் ரிமூவ் பண்ணி சிறு துண்டுகளாக நறுக்கி நல்லா கழுவி எடுத்துக்கணும். சில பேர் இதை லைட் ஸ்டீம் குக்கிங் கூட பண்ணுவாங்க. இது ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் கண்டென்ட் ரெடியூஸ் பண்ணும். இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் என்னென்னா அதான் பயோ அவைலபிலிட்டி. அதாவது நியூட்ரிஷன்ஸ் பாடி எவ்வளவு அப்சர்வ் பண்ணுது என்பது தான் முக்கியம். பச்சையாக சாப்பிட்டா அதில் உள்ள அப்சர்ப்ஷன்ஸ் குறையலாம். ஆனால் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனோட பண்ணினா ஃபைபர் பிரேக் டவுன் ஆகி மினரல்ஸ் அப்சர்ப்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகலாம். கட் ஹெல்த் பற்றி சொன்னால் இந்த ஃபைபர் காலன் போய் ஃபெர்மெண்டேஷன்ஸ் ஆகும். அங்கே நல்ல பாக்டீரியா லைக் பெனிஃபிஷியல் மைக்ரோபயோட்டா சப்போர்ட் ஆகும். இதனால் கட் ஃப்ளோரா பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், டைஜஷன் ஸ்மூத்தாக ஆகும். இந்த ஜூஸ் ஒரு நேச்சுரல் கிளென்சிங் சப்போர்ட் கொடுக்கும். யூரின் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும், இதனால் யூரினரி ட்ராக் க்ளீன் ஆகும். சில கேசஸில் ஸ்மால் கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் ரிஸ்க் ரெடியூஸ் ஆகலாம். ஆனால் இது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்ஸ்டியூட் அல்ல. ஆனால் ஒரு முக்கிய வார்னிங், ஆல்ரெடி கிட்னி டிசீஸ் சிவியர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ், லோ பிளட் ப்ரெஷர்ஸ் இருக்கிறவங்க இதை ரேண்டமாக யூஸ் பண்ணக்கூடாது. பொட்டாசியம் கண்டென்ட் காரணமாக இம்பேலன்ஸ் வரலாம். அதே மாதிரி டெய்லி ஹெவி டோசேஜ் கூட வேண்டாம், மாடரேஷன்ஸ் தான் கீ. வீக்லி 2 அல்லது 3 முறை எடுத்தாவே போதும். இப்போ ஃபைனலாக சொல்லணும்னா வாழைத்தண்டு வேஸ்ட் இல்லைங்க, அது ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட். சரியான முறையில் எடுத்தால் டைஜஷன் சப்போர்ட், கட் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், மைல்ட் டிடாக்ஸ் எஃபெக்ட் எல்லாம் தரும். ஆனால் முக்கியமாக நிலையில் வைங்க, எந்த ஒரு நேச்சுரல் ட்ரிங்க்கும் மிராக்கல் இல்லைங்க. லைஃப் ஸ்டைல், வாட்டர் இன்டேக், டயட் பேலன்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் கிட்னி ட்ரூலி ஹெல்த்தியாக இருக்கும். இறுதியாக சொல்லணும்னா நம்ம வீட்டு காய்கறிக்குள்ளேயே மருந்து இருக்குது. அதை சரியாக யூஸ் பண்ணினா தான் அது ரியல் டிடாக்சிகேட் ஆகும்.